ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பாசமுள்ள ஒரு அப்பா. ஸோ ஒரு கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணோம். அம்மா வந்து ஒரு அம்மாவா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், எல்லாருமே நின்று அப்பாவை மீட்டெடுத்து வந்தது. இதெல்லாம் அது ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்றது? எல்லாருக்குமே அப்பா எப்படி இப்படி உடல் மெலிஞ்சாங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஏதாச்சு? நடுவுல அந்த கிரிட்டிசிசமும் நெறையா வந்தது. அதுல இப்ப நாயகன் மீண்டும் வர அப்படின்ற மாரி வந்திருக்காரு அப்பா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டு ஓகே அப்பாக்கு இப்போ உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி எப்ப தெரிய வந்தது? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கோவிட் அப்பதான் அப்பாவுக்கு ஜாண்டிஸ் வந்துச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு பெருசா தெரியல. நார்மலா கிராஜுவலா அப்பா ஆக்சுவலி அப்ப வந்து வெயிட் ரெடியூஸ்ல இருந்திருந்தாரு. ஸோ வேற ஒரு மூவிக்காக வெயிட் ரெடியூஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே அம்மா வந்து வெயிட் ரெடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு, நாள் கணக்கா அந்த அந்த ப்ராப்ளம் அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹஸ்பண்ட் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃப் 2 பேருக்குமே வந்து ஏதோ இருக்கு போல அப்படின்னா அப்பெல்லாம் இல்லை. அம்மா வந்து ஓவர் வெயிட்ல இருந்தனால முன்னாடி அம்மா வந்து ஒரு 4 இயர்ஸ் ஆஃப் ப்ராசஸ் அம்மாவுக்கு வந்து வெயிட் ரிடக்ஷன்றது. டேடி வந்து கிராஜுவலா ரிலீஸ் ஆயிருந்தா எங்களுக்கு தெரியல. ஸோ அட் ஒன் ஸ்டாப் வந்து 99ல இருந்தார், அப்படியே கட் பண்ண 85 வந்துட்டாரு. 99 அப்படியே ஒரு 1 வீக்ல இருக்குமா? அரௌண்ட் ஒரு 20 டேஸ் இருக்கும். 22 30 டேஸ்க்குள்ள சடச்சடன்னு வெயிட் குறைஞ்சிட்டாரு. ஆல் டல்லாக ஆரம்பிச்சுன்னா எங்களுக்கு என்னன்னே புரியல. அண்ட் வந்து அந்த ஜாண்டிஸ்க்கான அந்த எல்லோயிஷ் எல்லாமே எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கப்புறம் செக் பண்ணால் ஜாண்டிஸ் ஃபுல்லாக இருக்கு அப்படின்றதுனால, அண்ட் வந்து ட்ரிங்க்கும் இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டம். இதுக்கப்புறம் கவுண்டிங் டேஸ் அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அவர் கொண்டு போனாங்க. ஸோ அப்போ நாங்கள் உடஞ்சி உட்காந்துருந்தோம். ஆனால் அப்போ வந்து எங்கள் கூட இருந்த நபர்கள் யாருமே வந்து எங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணல. நாங்கள் வந்து ரொம்ப வைராக்கியமா இருந்தோம். நான், அம்மா, மாமா 3 பேருமே. எக்காரணத்தை கொண்டும் டேடி விழுந்தாலுமே யாருக்கிட்டையும் ஒத்த பைசா நம்ம வாங்கி நம்ம பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ இல்லையோ, விற்கிறோமோ விற்கலையோ, நம்ம கிட்ட இருக்கிற காசை வச்சு மட்டும் நம்ம கிட்ட பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ நடிகர்கள் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அந்த நிலைமை வந்து அப்பாக்கு நான் கொண்டு வரக்கூடாதுன்னு ரொம்ப நாங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தோம். அண்ட் அப்போ வந்து எல்லாமே எங்கள் கூட அந்த நபர்கள் எல்லாமே என்ன பயந்தாங்கன்னா, நாங்கள் ஒரு ஃபோன் பண்ணால் ஐயோ இவன் காசு கேட்டுருவானோ இது மெடிசனுக்கு அப்படின்னு. நாங்கள் கேட்டது என்னென்னா, நாங்கள் வேறு விஷயமா ஏதாவது கால் பண்ணியிருப்போம், எப்படி இருக்கீங்க என்ன ஏது நாங்கள் நார்மலாக கால் பண்ணியிருப்போம். அப்போ கூட அவங்க எங்கள் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அண்ட் அப்போ கூட இருந்த நபர்கள் இப்போ யாருமே இல்லை. அப்படி விட்டுட்டு போனவங்க இன்ன வரைக்கும் வரல. ஆனால் இப்போ வந்து ரீசன்ட் டைம்ஸில் எல்லாமே வந்து திருப்பியும் வராங்க, ஃபோன் பேசுகிறாங்க. ஓ திருப்பி ரொம்ப நல்லாயிட்டான்ப்பா, அவன் கிட்ட வந்து எல்லாமே இது இருக்கு, அதனால இப்ப நம்ம போய் திருப்பி ஓட்டலாம் அப்படின்னு வராங்க. பட் ஆனா கண்டிப்பா அது நடக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் லைஃப் வந்து எங்க லைஃபே அப்படியே புரட்டி போட்டுச்சு.